Good evening, Isabel. Good evening to everyone. Today we are going to see MCQ question in the subject Automation, Networking and Information System. Come, let's get started. The first question is CARLI stands for. CARLI அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அதோட full form என்னன்னு கேக்குறாங்க. CARLI அப்படின்னா Consortium of Academic and Research Library in Illinois. ஸோ வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கன்சோர்ஷியம் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் லைப்ரரி இன் இலினாய்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் CARLI கன்சோர்ஷியம் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் லைப்ரரி இன் இலினாய்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். எந்த வருஷம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்கன்றாங்க. ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 2005. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். CARLIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கன்சோர்ஷியம் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் லைப்ரரி இன் இலினாய்ஸ். அது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2005. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் யூ சி ICOLC ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ICOLCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் கோயலிஷன் ஆஃப் லைப்ரரி கன்சோர்ஷியா. ஸோ ICOLCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நேஷனல் கோயலிஷன். IC அப்படின்னா இன்டர்நேஷனல் கோயலிஷன் ஆஃப் லைப்ரரி கன்சோர்ஷியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ICOLC இஸ் a டேஷ். அது வந்து யூனியன் கேட்டலாகா, வெப் ப்ரௌசரா, சர்ச் இன்ஜினா, இன்டர்நேஷனல் கன்சோர்ஷியாவும் கேட்குறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் கன்சோர்ஷியா. ICOLC stands for International Consortia. Option D is the correct answer. Next question you see, which of the following are International Library Consortia? ஸோ சர்வதேச நூலக கூட்டமைப்புகள் எதுன்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க. கெரிசா, கன்சர்ட்டா, ICOLCயா, CARLIயா. இப்போ கெரிஸ் அப்படின்னா என்னன்னா கொரியா எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். கெரிஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கொரியா எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். அடுத்து கன்சர்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கன்சோர்ஷியம் ஆன் கோர் எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் இன் தாய்வான். அடுத்து வந்து ICOLC அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நேஷனல் கோயலேஷன் ஆஃப் லைப்ரரி கன்சோர்ஷியா. அடுத்து வந்து CARLI. CARLIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கன்சோர்ஷியம் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் லைப்ரரி இன் இலினாய்ஸ். ஸோ இது 4மே வந்து இன்டர்நேஷனல் லெவல் லைப்ரரி கன்சோர்ஷியா, சர்வதேச நூலக கூட்டமைப்புகள். இந்த 4மே. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கெரிஸ், கன்சர்ட், ICOLC, CARLI all the 4 belongs to International Library Consortia. Hence the right answer is option C. Next question you see, which of the following are International Library Consortia? Again International Library Consortia 4 கொடுத்துட்டு எதுன்னு கேட்குறாங்க. இண்டஸ்டா, கர்லா, ஹெலினெட்டா, CARLI. ஸோ இண்டஸ்ட்ரியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அடுத்து CURLோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கன்சோர்ஷியம் ஆஃப் யூனிவர்சிட்டி ரிசர்ச் லைப்ரரி. அது எங்கே இருக்குன்னா UKல இருக்கு. அண்ட் இட் இஸ் அன் அயர்லாண்ட் பேஸ்ட் கன்சோர்ஷியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெலினெட். ஹெலினெட் இஸ் ஹெல்த் சயின்ஸ் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். இது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில். தென் CARLI கன்சோர்ஷியம் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் லைப்ரரிஸ் இன் இலினாய்ஸ். ஸோ இப்போ இந்த 4த்துல வந்து எது வந்து இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CURL. ஆப்ஷன் 2 இஸ் இன்டர்நேஷனல் லெவல் அண்ட் ஆப்ஷன் 4 CARLI. ஸோ எதனால் அப்படின்னா CURL வந்து UKல இருக்கு, CARLI வந்து இலினாய்ஸ்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். ஹியர் they have given the direct answers. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நுக்ஸின்னு கொடுத்துருக்காங்க. நுக்ஸியோட ஃபுல் ஃபார்ம் we should know. So what is the full form of NUCSI? National Union Catalog of Science Scientific Serial in India. NUCSI ஓட full form என்னன்னு கேட்பாங்க. National Union Catalog of Scientific Serial in India. அது வந்து ஒரு யூனியன் கேட்டலாக். ஸோ இதை கொண்டு வந்தது NUCSI கொண்டு வந்தது யாரு? NUCSI was brought out by INSTOC. INSTOC ஓட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் சயின்டிஃபிக் டாக்குமெண்டேஷன் சென்டர். ஸோ NUCSIயோட ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம், INSTOCோட ஃபுல் நேமும் கொடுக்கலாம், ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம். ஸோ NUCSI வந்து யார் கொண்டு வந்தா? INSTOC. NUCSIன்றது ஒரு யூனியன் கேட்டலாக், நேஷனல் யூனியன் கேட்டலாக் ஆஃப் சயின்டிஃபிக் சீரியல் இன் இந்தியா. அது கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா INSTOC, இந்தியன் நேஷனல் சயின்டிஃபிக் டாக்குமெண்டேஷன் சென்டர். அடுத்து பாருங்க பிஸ்நெட். பிஸ்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நெட்வொர்க். ஸோ பிஸ்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நெட்வொர்க். ஸோ இதை ஆப்ரேட் பண்றது யாரு? இதை நிர்வகிக்கிறது யாரு? So who operate this BizNet? FI
FICCI. FICCI அப்படின்னா என்னன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ FICCIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the full form of FICCI is Federation of Indian Chambers of Commerce and Industry. So BizNet is operated by FICCI. அடுத்து பாருங்க இந்தியா ஆன்லைன். ஸோ இந்தியா ஆன்லைன்றது ஒரு டாப் பிஸ்னஸ் சர்ச் இன்ஜின். அதில் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து ஜூரிக்ஸ் லீகல் டேட்டா பேஸ். ஒன்லி லீகல் இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள் இன் ஜூரிக்ஸ் டேட்டா பேஸ். ஸோ ஜூரிக்ஸ்ன்றது ஒரு லீகல் டேட்டா பேஸ். அதில் லீகல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த டேட்டா பேஸை கொண்டு வந்தது யார்? நிக்நெட், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நெட்வொர்க். ஸோ ஜூரிக்ஸ் லீகல் டேட்டா பேஸ் இஸ் பீங் brought out by நிக்நெட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன்ஸ்பெக். ஸோ இன்ஸ்பெக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்பெக்? இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இன் பிசிக்ஸ், எலக்ட்ரோடெக்னாலஜி அண்ட் கண்ட்ரோல். ஸோ இன்ஸ்பெக் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1967 and it is a bibliographic database. ஸோ இன்ஸ்பெக் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க. 1967 ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன டேட்டா பேஸ்? நியூமரிக்கல் டேட்டா பேஸா, பிப்ளியோகிராஃபிக் டேட்டா பேஸா அப்படின்னு கொஸ்டின் வரலாம். ஸோ இட் இஸ் அ பிப்ளியோகிராஃபிக் டேட்டா பேஸ். பிப்ளியோகிராஃபின்னு என்னது? டைட்டில் என்ன, ஆத்தர் என்ன, பப்ளிஷர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்போ இந்த இன்ஸ்பெக்ட்ன்றது டேட்டா பேஸை, பிப்ளியோகிராஃபிக் டேட்டா பேஸை யார் கொண்டு வந்தா, யார் ப்ரொவைட் பண்ணுறா? IET. ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் பை IET, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. IET ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த இதுலேயே ஒரு 3 கொஸ்டின் வருது. இன்ஸ்பெக்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. இன்ஸ்பெக்டோட ஃபுல் ஃபார்ம் என்னது? இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இன் பிசிக்ஸ், எலக்ட்ரோ டெக்னாலஜி அண்ட் கண்ட்ரோல். அது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்பாங்க, இன்ஸ்பெக்ட் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க. அது வந்து 1967. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, இன்ஸ்பெக்ட்ன்றது என்ன டேட்டா பேஸ்ன்னு கேட்பாங்க. பிப்ளியோகிராஃபிக் டேட்டா பேஸா, நியூமரிக்கல் டேட்டா பேஸா? பிப்ளியோகிராஃபிக் டேட்டா பேஸ்ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட், இன்ஸ்பெக்ட் வந்து யார் ஆரம்பிச்சாங்க? இட் வாஸ் ஸ்டார்டட் பை IET. அதுதான் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து பாருங்க, காம்பன்டெக்ஸ். காம்பன்டெக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கம்ப்யூட்டரைஸ்ட் இன்ஜினியரிங் இண்டெக்ஸ். ஸோ காம்பன்டெக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்ட் இன்ஜினியரிங் இண்டெக்ஸ். இதுவுமே வந்து பிப்ளியோகிராஃபிக் டேட்டா பேஸ் தான். இதில் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். இதை கொண்டு வந்தது இட் வாஸ் ஸ்டார்டட் பை எல்ஸ்வேர். ஸோ காம்பன்டெக்ஸ் வந்து யார் கொண்டு வந்தான்னு கேட்டாங்க, எல்ஸ்வேர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரோட் அஹெட் புக். ரோட் அஹெட்ன்றது ஒரு புக்கு. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது யாரு? நெஸ்கேர். ஸோ நெஸ்கேரோட பழைய நேம் என்ன? இன்ஸ்டாக். இப்போ புது நேம் தான் நெஸ்கேர். அப்போ நெஸ்கேரோட ஃபுல் ஃபார்ம் அதையும் கேட்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ். ஸோ ரோடு அஹெட்ன்றது ஒரு புக்கு. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா நெஸ்கேர். நெஸ்கேரோட ஃபுல் நேம் என்னது? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிசோர்சஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மெட்லைன். ஸோ மெட்லைனோட ஃபுல் ஃபார்ம் மெடிக்கல் லிட்ரேச்சர் அனாலிசிஸ் அண்ட் ரிட்ரைவல் சிஸ்டம். மெட்லைனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? மெடிக்கல் லிட்ரேச்சர் அனாலிசிஸ் அண்ட் ரிட்ரைவல் சிஸ்டம் ஆன்லைன். மெட்லைன் கொண்டு வந்தது யாரு? இட் வாஸ் ஸ்டார்டட் பை NLM. NLM வந்து அமெரிக்காவை சார்ந்தது, நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன். ஸோ NLMன்றது இந்தியாவிலும் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் மெட்லைன் கொண்டு வந்தது அமெரிக்கா நாட்டை சார்ந்தவங்க. ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் பை இன் அமெரிக்கா பை NLM, நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். அக்ரிஸ். ஸோ அக்ரிஸோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லலாம், அல்லது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஃபார் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஃபார் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அக்ரிஸ் கொண்டு வந்தது யாரு? FAO. ஸோ அக்ரிஸ் வாஸ் ஸ்டார்டட் பை FAO, ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ அக்ரிஸ் ஆரம்பிச்சது யாரு? ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். FAOட ஃபுல் நேம் கேட்பாங்க. ஸோ FAOட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து we have to write. தென் எரிக். எரிக்கோட ஃபுல் நேம் என்ன? எஜுகேஷன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர். எரிக்கோட ஃபுல் நேம் வந்து எஜுகேஷன் ரிசோர்சஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ எரிக் டேட்டா பேஸ் இதை வந்து ஆரம்பிச்சது யாரு? US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, அவங்க தான் இந்த எரிக் சென்டர் ஆரம்பிச்சாங்க, எஜுகேஷன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ எரிக் வாஸ் ஸ்டார்டட் பை US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். அடுத்து பாருங்க, எய்ட்ஸ் லைன். ஸோ எய்ட்ஸ் லைன் வாஸ் brought out by நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன், அமெரிக்கா, US. அடுத்து CIMM. இது வந்து ஒரு டேட்டா பேஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் இண்டஸ்ட்ரி. CIMMன்றது ஒரு டேட்டா பேஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அண்ட் இண்டஸ்ட்ரி.
இதை வந்து ஆரம்பிச்சது யாருன்னா சிஎம்ஐஇ. சிஎம்ஐயோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி. சிஎம்ஐஇ ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சென்டர் ஃபார் மானிட்டரிங் அண்ட் இந்தியன் எக்கானமி. So Center for Monitoring and Indian Economy started the CIMM database of Indian economy and industry. Next question you see. BizNet. BizNet under the Business Information Service Network. So it is a database of Indian business industry. This is a business information. Then CIMM database of Indian economy and industry. It is a database of Indian economy and industry. Indian economics information in the database. அடுத்து ஜூரிக்ஸ்ன்றது இட் இஸ் ஆல்சோ எ டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா லீகல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இந்தியாஸ் லீகல் இன்ஃபர்மேஷன். அடுத்து காம்பன்டெக்ஸ். காம்பன்டெக்ஸ்ன்றது வி ஹவ் ஆல்ரெடி சீன் திஸ். இட் இஸ் அ பிப்ளியோகிராஃபிக் டேட்டாபேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். ஸோ காம்பன்டெக்ஸ்ன்றது ஒரு பிப்ளியோகிராஃபிக் டேட்டாபேஸ். அதில் என்ன சப்ஜெக்ட் இருக்கும், என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஓசிஎல்சி. ஓசிஎல்சியோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்குறாங்க, ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்லைன் கம்ப்யூட்டர் லைப்ரரி சென்டர். அது எப்போ ஆரம்பிச்சாங்க? இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1967. ஓசிஎல்சியோட பழைய நேம் என்ன அப்படின்னா ஒஹியோ காலேஜ் லைப்ரரி சென்டர். ஸோ அந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர் லைப்ரரி சென்டர் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 1967. அடுத்து பாருங்க ஆர்எல்ஐஎன். ஆர்எல்ஐஎனோட ஃபுல் நேம் என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிசர்ச் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். ஸோ ஆர்எல்ஐஎனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரிசர்ச் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1974. அடுத்து ஜார்நெட். ஜார்நெட்டோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் அகாடமிக் நெட்வொர்க். அது எப்போ ஆரம்பிச்சாங்க? ஜார்நெட் வந்து 1984 ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கேர்ள். கேர்ளோட ஃபுல் ஃபார்ம் கன்சோர்ஷியம் ஆஃப் யூனிவர்சிட்டி ரிசர்ச் லைப்ரரி. அது எப்போ ஆரம்பிச்சாங்க? 1987. கேர்ள் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1987. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிக்நெட். நிக்நெட்டோட ஃபுல் நேம், ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நெட்வொர்க். ஸோ நிக்நெட் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1977 ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இண்டோநெட். இண்டோநெட்டோட ஃபுல் நேம் இந்தியாஸ் டேட்டா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இந்தியாஸ் நெட்வொர்க்குன்னு. இண்டோநெட் எப்போ ஆரம்பிச்சாங்க? 1986. ஐநெட் வந்து 1991. டெல்நெட். டெல்நெட்டோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டெவலப்பிங் லைப்ரரி நெட்வொர்க். பழைய நேம் பார்த்தீங்கன்னா டெல்லி லைப்ரரி நெட்வொர்க்னு இருக்கும். ஸோ டெல்நெட் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1988. டெல்நெட் வந்து 1988. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிக்நெட் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நெட்வொர்க். ஸோ இது யாரால ஆரம்பிச்சாங்க? இது ஹூ ஹஸ் ஸ்டார்டட் திஸ்? நிக்நெட் வாஸ் ஸ்டார்டட் பை பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நிக்நெட் வந்து யார் ஆரம்பிச்சாங்க? பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க இண்டோநெட். இண்டோநெட் வந்து 1986 பார்த்தோம். இது யார் ஆரம்பிச்சாங்க? இட் வாஸ் ஸ்டார்டட் பை சிஎம்சி கல்கட்டா. சிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் கார்பரேஷன். ஸோ இண்டோநெட் வந்து யார் ஆரம்பிச்சாங்கன்னா சிஎம்சி கல்கட்டா. சிஎம்சி எங்க இருக்குன்னா கல்கட்டாவில் இருக்கு. சிஎம்சியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் கார்பரேஷன். அடுத்து ஐநெட். ஸோ ஐநெட் வாஸ் ஸ்டார்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஐநெட் வந்து யார் ஆரம்பிச்சாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க எர்நெட். எர்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க்னு பார்த்தோம். எர்நெட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எர்நெட் வாஸ் ஸ்டார்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் இஸ் கேலிப்நெட். கேலிப்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னது? கல்கட்டா லைப்ரரி நெட்வொர்க். அது எப்போ ஆரம்பிச்சாங்க? 1986. கேலிப்நெட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1986. பூனே நெட். பூனே நெட் அப்படின்னா பூனா லைப்ரரி நெட்வொர்க் 1992 ஆரம்பிச்சிருக்காங்க. அடிநெட் அகமதாபாத் லைப்ரரி நெட்வொர்க் 1994. போநெட் பாம்பே லைப்ரரி நெட்வொர்க் 1994. ஸோ அடிநெட்டும் போநெட்டும் சேம் இயர் 1994. நெக்ஸ்ட் 375 பாருங்க. டெல்நெட். டெல்நெட் வந்து டெவலப்பிங் லைப்ரரி நெட்வொர்க் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1988. மைலிப்நெட். மைலிப்நெட்டோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா மைசூர் லைப்ரரி நெட்வொர்க். ஸோ மைசூர் லைப்ரரி நெட்வொர்க் தான் மைலிப்நெட் 1995. இன்ஃப்ளிப்நெட். ஸோ இன்ஃப்ளிப்நெட்டோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் சென்டர் 1991. இன்ஃப்ளிப்நெட் எப்போ ஆரம்பிச்சாங்க? இன்ஃப்ளிப்நெட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1991. எர்நெட் வந்து எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க் 1986. ஸோ டெல்நெட் வந்து 1988. மைலிப்நெட் வந்து 1995. இன்ஃப்ளிப்நெட் வந்து 1991. எர்நெட் வந்து 1986. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். கேலிப்நெட்.
CalIMNetோட full name என்ன? Calcutta Library Network. It was established by NISAT. So NISAT தான் வந்து இதை வந்து ஆரம்பிச்சாங்க. CalIMNet was started by NISAT. So NISATோட full name என்ன அப்படின்னா National Information System for Science and Technology. NISATோட full name என்ன? National Information System for Science and Technology. அடுத்து BONET, Bombay Library Network. So it was started by NISAT and NCST. NCST அப்படின்னா என்னது? full name National Center for Software Technology in Mumbai. ஸோ இந்த NCST எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. அதோட ஃபுல் நேம் என்னன்னா நேஷனல் சென்டர் ஃபார் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. போனெட்ன்றது பாம்பே லைப்ரரி நெட்வொர்க். பாம்பே லைப்ரரி நெட்வொர்க்கை யார் ஆரம்பிச்சாங்கன்னா நிசாத்தோ பிளஸ் NCST மும்பை. நெக்ஸ்ட் பாருங்க, டெவலப்பிங் லைப்ரரி நெட்வொர்க், அதான் டெல்நெட். டெல்நெட்டோட ஃபுல் நேம் என்ன? டெவலப்பிங் லைப்ரரி நெட்வொர்க். இது யார் ஆரம்பிச்சாங்க? நிசாத்தோ NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். So Delnet was started by NISAT and NIC. Next one is ADINET, Ahmedabad Library Network. So Ahmedabad Library Network யார் ஆரம்பிச்சாங்க? Ahmedabad Library Network was started by NISAT, DSIR, InfimNet. மொத்தம் 3 பேர் இதுல. Next 377. VidyaNet is sponsored by. So VidyaNetக்கு யார் ஸ்பான்சர் பண்றா? பண உதவி கொடுக்கிறது, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் யார் கொடுக்குறா? டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பாம்பே, டிஃபர்னுவாங்க. ஸோ டிஃபரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அது எங்கே இருக்குன்னா பாம்பேல இருக்கு. அவங்க தான் வித்யா நெட்டை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அடுத்து BTIS நெட். ஸோ பிடி வந்துட்டா பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நெட்வொர்க். ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் அண்ட் ஸ்பான்சர்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து பால்நெட். பால்நெட் அப்படின்னா என்னன்னா பெங்களூர் லைப்ரரி நெட்வொர்க். பெங்களூர் லைப்ரரி நெட்வொர்க் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க? 1995ல. And it was sponsored and started by JRD Tata Memorial Library. JRD Tata Memorial Library. Then MALIBNET. MALIBNET is Madras Library Network. 1993ல ஆரம்பிச்சிருக்காங்க. It was sponsored by NISAT. MALIBNET was sponsored by NISAT. NISATோட full name என்ன? National Information System for Science and Technology and INSTOC. ரெண்டு பேரும் NISAT and INSTOC. ஸோ இன்ஸ்டாக்கோட ஃபுல் நேம் என்ன? இந்தியன் நேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் டாக்குமெண்டேஷன் சென்டர். அடுத்த மேட்ச் ஃபாலோயிங் 378 பாருங்க, OCLC. ஸோ OCLC வந்து என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்? இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கா நேஷனல் நெட்வொர்க்கான்றாங்க. ஸோ OCLC இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் லைப்ரரி நெட்வொர்க். InfimNet நேஷனல், CalIMNet சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டி நெட்வொர்க். ASTI Info it is a regional network for the exchange of information and experience in science and technology in Asia and Pacific. ஸோ ASTI Infoட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ரீஜனல் நெட்வொர்க். எதுக்காக ரீஜனல் நெட்வொர்க்? டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். எந்த சப்ஜெக்ட்ல? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. எங்க? ஏஷியாலையும் பசிபிக்லையும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். NACLIN. ஸோ NACLINன்றது ஒரு கன்வென்ஷன் மாநாடு. ஸோ ஒரு மாநாடு போட்டாங்க. யார் போட்டா? டெல்நெட். ஸோ அந்த மாநாடோட ஃபுல் நேம் என்ன? நேஷனல் கன்வென்ஷன் ஆன் நாலேஜ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கிங். ஸோ NACLINோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா நேஷனல் கன்வென்ஷன் ஆன் நாலேஜ் அண்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கிங். ஸோ இது யார் வந்து இந்த கன்வென்ஷனை வந்து ஃபங்க்ஷன் பண்ணது யார்? டெல்நெட் தான். ஸோ NACLIN இந்த கன்வென்ஷன், இந்த மாநாட்டை நடத்தினது யாரு? டெல்நெட். அடுத்து கேலிபரும் ஒரு கன்வென்ஷன் தான், ஒரு மாநாடு. கன்வென்ஷன் ஆன் ஆட்டோமேஷன் ஆஃப் லைப்ரரி அண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். கன்வென்ஷன் ஆன் ஆட்டோமேஷன் ஆஃப் லைப்ரரிஸ் இன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இந்த மாநாட்டை நடத்தினது யார் அப்படின்னா திஸ் கன்வென்ஷன் வாஸ் டன் பை InfimNet. ஓகே, ஸோ வந்து கேலிபர் மாநாட்டை நடத்தினது யாரு அப்படின்னா InfimNet. அடுத்து வேர்ல்டு கேட். ஸோ வேர்ல்டு கேட்ன்றது ஒரு யூனியன் கேட்டலாக். வேர்ல்டு கேட்டலாக். It was started by OCLC, Online Computer Library Center. Then Opera. Operaன்றது ஒரு browser. It is a software. Browser is nothing but a software that is used for browsing the internet, to access the internet. So internet access பண்றதுக்கு we are using various browsers like Google Chrome, Opera, Mozilla Firefox, like that. So அது போல one of the web browser is Opera. அடுத்து பாருங்க 380 பாருங்க.
Greenstone ஒரு digital library software. There are many software in the world for making digital library. Greenstone, Fedora, then DSpace, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ Greenstoneன்றது digital library software. அடுத்து Brownieன்றது charging system. Circulationல one of the term used is charging system for book issue and return. Brownie charging system, book issueக்கு நம்ம வந்து ஒரு Brownie charging system ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும். That is known as Brownie. Then SWOT. SWOTோட full name என்ன அப்படின்னா strength, weakness, opportunity and threat. ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது இந்த கான்செப்ட் எதில் வரும்னா மேனேஜ்மெண்ட்ல வரும், மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். அடுத்து வேர்ல்டு கேட். இட் இஸ் அ யூனியன் கேட்டலாக் வேர் யூ ஹாவ் த கேட்டலாக் ஆஃப் லீடிங் லைப்ரரிஸ் இன் த வேர்ல்டு. This World Cat program was started by OCLC. Next question you see, InflimNet. InflimNet, it is an organization. InflimNet என்றது ஒரு ஆர்கனைசேஷன். இட் இஸ் அ நிறுவனம். தென் வந்து இண்டஸ் ஏஐசிடி. இண்டஸ் ஏஐசிடின்றது ஒரு கன்சோஷியா. கன்சோஷியான்னு என்னது, அலையன்ஸ் இல்லாட்டி வந்து என்ன என்ன சொல்லுவாங்க, கூட்டு. இண்டஸ் ஏஐசிடின்றது ஒரு கூட்டமைப்பு. கன்சோஷியா. டெல்நெட், ரிசோர்ஸ் அக்ரிகேட்டர். ஸோ டெல்நெட்ன்றது எல்லா எலக்ட்ரானிக் ரிசோர்ஸும் திரட்டி ஒரே இடத்துல வழங்குறது. இட் இஸ் அ ரிசோர்ஸ் அக்ரிகேட்டர். அக்ரிகேட்டர் இன் தமிழ் வி கால் இட் அஸ் திரட்டி. திரட்டி மீன்ஸ் என்னது, எலக்ட்ரானிக் ரிசோர்ஸை எல்லா இடத்துல இந்த திரட்டி ஒரே இடத்துல தொகுத்து வழங்குறது. அடுத்து ஈஞான் கோஷ். ஈஞான் கோஷ்ன்றது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா இக்னோ. ஸோ இக்னோவோட கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த ஈஞான் கோஷில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டர்நெட் இஸ் அ டேஷ். அது வந்து ஒரு லைப்ரரி சிஸ்டமா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டமா, நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்கா, மேனேஜ்மெண்ட் சிஸ்டமான்னு கேட்குறாங்க. ஸோ இன்டர்நெட்ன்றது ஒரு நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்கா. நெட்வொர்க் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் வந்து பல கம்ப்யூட்டரோட ஜாயின் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது. ஸோ இன்டர்நெட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்கா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டர்நெட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப். இன்டர்நெட் வந்து யார் கொண்டு வந்தா, அர்பாநெட். ஸோ அர்பாநெட்டோட ஃபுல் நேமும் கேட்கலாம். ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். ஸோ அர்பாநெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். இன்டர்நெட் வந்து யார் கொண்டு வந்த, அர்பாநெட். அர்பாநெட் சீஸ்ட் டு எக்ஸிஸ்ட் இன்டர்நெட் என். ஸோ அர்பாநெட் வந்து இன்டர்நெட்டை வந்து நிறுத்துச்சு. எப்போ, எந்த வருஷத்துலேருந்து, 1990லேருந்து. ஸோ அர்பாநெட் சீஸ்ட் டு எக்ஸிஸ்ட் இன்டர்நெட் இன் த இயர் 1990. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் ARPANET, access to the internet was first offered on commercial basis by. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆஃப்டர் அர்பாநெட் வந்து இன்டர்நெட்டை ஸ்டாப் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். அர்பாநெட்டுக்கு அப்புறம் யார் வந்து இன்டர்நெட்டை வந்து தொகுத்து வழங்கினா, இன்டர்நெட்டை கொடுத்தா கமர்ஷியலா. ஸோ worldstd.com அவங்க தான் கொடுத்தாங்க. அர்பாநெட்டுக்கு அப்புறம் worldstd.com அவங்க தான் இன்டர்நெட்டை நம்மளுக்கு ஆஃபர் பண்ணாங்க கமர்ஷியல் பேசிஸில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which one of the following become the first internet service provider of internet dial-up access? ஸோ ஐஎஸ்பி அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தா இன்டர்நெட்டை யார் யார் நம்மளுக்கு கொடுக்குறா, அவங்கள தான் என்ன சொல்லுவோம், ஐஎஸ்பின்னு. ஸோ ஐஎஸ்பி ஆர் த பர்சன்ஸ் who gives internet connection. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜியோ கனெக்ஷன், ஏர்டெல் கனெக்ஷன், அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து முதல்ல வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னா worldstd.com அவங்க வந்து டயல்-அப் ஆக்சஸ் கொடுத்தாங்க. ஸோ they are the first person, worldstd.com are the first person to give ISP, to become an ISP provider, to give the internet access using dial-up access. Option C is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டர்நெட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு ஃபார். ஸோ இன்டர்நெட் வந்து முதல்ல எதுக்கு பயன்படுத்தினாங்க, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ அமெரிக்காவில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இருந்தது. அங்கே டிஃபென்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து சீக்ரெட்டாக அனுப்புறதுக்கு இன்டர்நெட்டை பயன்படுத்தினாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்டர்நெட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பீப்புள் தான் யூஸ் பண்ணாங்க முதல்ல. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 388 பாருங்க. த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் டு த இவால்விங் இன்டர்நெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் முதல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எங்கே வந்து உருவாச்சு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனா, ராயல் ரேடர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா, போத் ஏ அண்ட் பி. ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட்
University College of London, Royal Radar Establishment. So the answer is option C. Both A and B are correct. Next question you see. The first international connection to the evolving internet was established in the year. ஸோ முதல்ல இன்டர்நேஷனல் கனெக்ஷன் வந்து இன்டர்நெட்டுக்கு கொடுத்தாங்க. அது எந்த வருஷம்? 1973. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் டு த இன்டர்நெட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1973. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் த ரெஃபரன்ஸ் டு இன்டர்நெட்? ஸோ இன்டர்நெட் பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆப்ஷன் 1 பாருங்க. இன்டர்நெட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்டர்லிங்க்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ இன்டர்நெட் வந்து எல்லா கம்ப்யூட்டரும் ஜாயின் பண்ணி தான் உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டரையும் இன்டர்லிங்க் பண்ணி தான் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ அது கரெக்ட். அடுத்து ரெண்டாவது பாருங்க. இன்டர்நெட் ப்ரொவைட் குளோபல் கனெக்டிவிட்டி த்ரூ மெஷ் ஆஃப் நெட்வொர்க் பேஸ்ட் ஆன் தி டிசிபி/ஐபி ப்ரோட்டோகால். டிசிபி/ஐபி ப்ரோட்டோகால் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அண்ட் ஓஎஸ்ஐ. ஸோ ஓஎஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஸோ ஓஎஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி 2 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க நெட்வொர்க்குக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ என்ன அப்படின்னா டிசிபி/ஐபி, தென் வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் ப்ரோட்டோகால். இந்த 2 ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி they are giving global connectivity. உலகம் ஃபுல்லாக நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க த்ரூ எ மெஷ் ஆஃப் நெட்வொர்க். அப்போ அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. இன்டர்நெட் ஹாஸ் ஒரிஜினல் பை அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி இன் யூஎஸ். ஸோ இன்டர்நெட் வந்து முதல்ல எப்போ யார் ஆரம்பிச்சாங்க? அர்பான்னு பார்த்தோம். அர்பாவோட ஃபுல் நேம் என்ன? அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சின்னு பார்த்தோம். அது எங்கே இருக்கு? அமெரிக்கா. அதுவும் கரெக்ட். நோ எனி சென்ட்ரல் ஏஜென்சி இஸ் ஓனர் ஆஃப் இன்டர்நெட்டா? இது இன்டர்நெட்டுக்கு யாரும் ஓனர் கிடையாது. அதுவுமே கரெக்ட். அப்போ 4 ஆப்ஷனுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஓனர் ஆஃப் இன்டர்நெட் இஸ், இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஓனர் ஆஃப் இன்டர்நெட் வந்து அமெரிக்கன் மேத்தமெட்டிக்ஸ் சொசைட்டியானது. இல்லை, அது கிடையாது. அடுத்து ஓனர் ஆஃப் இன்டர்நெட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா? இல்லை, அதுவும் கிடையாது. அடுத்து ஓனர் ஆஃப் இன்டர்நெட் வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்டா? அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி நன். அப்போ மேலே இருக்க 3மே கிடையாது. ஸோ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்டர்நெட்டுக்கு யாருமே ஓனர் கிடையாதுன்னு பார்த்துட்டோம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 392 பாருங்க. The procedure of internet working is associated with. ஸோ இந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வந்து சில ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு மெத்தட்ஸ் இருக்கு, முறைகள் இருக்கு. அந்த முறையில தான் இன்டர்நெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அது என்னென்ன முறை? எந்த முறையில் ஒர்க் ஆகுது இன்டர்நெட்? பேக்கெட் ஸ்விட்சிங். அந்த ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நெட்வொர்க்கில் அனுப்புவோம். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அந்த டேட்டாவை வந்து இது சின்ன சின்ன மேனேஜபிள் யூனிட்டாக மாற்றும், பேக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணி மாற்றி அதை வந்து நெட்வொர்க் மூலமாக அனுப்பும். ஸோ அதுதான் பேக்கெட் ஸ்விட்சிங். தி இன்ஃபர்மேஷன் தட் ஆர் பீங் சென்ட் டு த நெட்வொர்க் இஸ் பீங் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு பேக்கெட் அண்ட் தென் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு த கன்சர்ன்ட் டெஸ்டினேஷன். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. பேக்கெட் ஸ்விட்சிங்னது இட் இஸ் அ டிஜிட்டல் நெட்வொர்க் டெக்னிக் that breaks data into small and manageable units called packet. நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா, பெரிய டேட்டா கொடுத்தா சின்ன சின்ன ஸ்மால் யூனிட்டாக வந்து பிரேக் பண்ணி அதை பேக்கெட்டில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சென்டிங் தெம் இண்டிபெண்ட்லி அக்ராஸ் த நெட்வொர்க் டு பி ரிசம்பிள்ட் அட் த டெஸ்டினேஷன். அதுதான். ஸோ அப்போ வந்து இன்டர்நெட் வந்து எந்த ஸ்விட்சிங்கா? சர்க்யூட் ஸ்விட்சிங்கா, மெசேஜ் ஸ்விட்சிங்கா, பேக்கெட் ஸ்விட்சிங்கா, மல்டிப்ளெக்ஸிங்கா? பேக்கெட் ஸ்விட்சிங். அதில் தான் போதும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம வந்து சர்க்யூட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 393. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்? ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ல? ஃபுல் கனெக்ஷன் ஆர் டெர்மினல் கனெக்ஷன், டயல்-அப் கனெக்ஷனா, கேட்வே கனெக்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ 3மே கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபுல் கனெக்ஷன், டெர்மினல் கனெக்ஷன் கொடுக்குறோம், டயல்-அப் கனெக்ஷனும் கொடுக்குறோம், கேட்வே கனெக்ஷனும் கொடுக்குறோம். ஸோ டயல்-அப் கனெக்ஷன் வந்து நம்ம டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக கொடுக்குறோம் டு த ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு. தென் கேட்வே கம்யூனிகேஷன்றது அங்கே ஃபைபர் நெட்வொர்க்கில் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 394 பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கனெக்ஷன் ஹாஸ் பெர்மனன்ட் டெலிகம்யூனிகேஷன் லிங்க்? ஸோ பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் லிங்க் எது? டெர்மினல் கனெக்ஷனா, டயல்-அப் கனெக்ஷனா, கேட்வே கனெக்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ டெர்மினல் கனெக்ஷன் வந்து
பெர்மனண்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், which one of the following connection has temporary telecommunication link? Temporary telecommunication link எது? Dial-up connection. So dial-up connection is a temporary transient connection. Transient connection, நிலையற்ற connection that uses PSTN technology to connect internet service provider. Next question, 396 பாருங்க. அப்போ option B the correct answer. Okay. 396 பாருங்க. Which one of the following has a connection through another network or service supplier? Gateway connection. Option C the correct answer. Gateway connection வந்து it is a device that has a connection through another network or service supplier technology. Option C is the correct answer. 397 பாருங்க. Full connection அப்படின்னா என்னன்னா computer has a registered internet name and address. ஸோ ஃபுல் கனெக்ஷனில் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்டர்நெட் நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும். டயல்-அப் கனெக்ஷனில் வந்து டெம்பரரி டெலிகம்யூனிகேஷன் லிங்க். டயல்-அப் கனெக்ஷன் வந்து டெம்பரரி டெலிகம்யூனிகேஷன் லிங்க் தான். கேட்வே கனெக்ஷன்றது கனெக்ஷன் த்ரூ அனதர் நெட்வொர்க். இமெயில் வந்து வாஸ் brought out பை ரே டாமில்சன். ஸோ இமெயில் வந்து யார் கொண்டு வந்தா? ரே டாமில்சன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 398. எஸ் மைம் இஸ் அன் இன்டர்நெட் டெக்னாலஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ எஸ் மைமோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம்? செக்யூர் மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். எஸ் மைமோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா செக்யூர் மல்டிபர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். 399 பாருங்க. இன்டர்நெட் ஃபில்டரிங் இஸ் டேஷ். இன்டர்நெட் ஃபில்டரிங்னா என்னது? a form of censorship. ஸோ தேவையில்லாத வெப்சைட்லாம் அதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்காது. இட் வில் ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு ஸ்பெசிஃபிக் வெப்சைட், அப்ளிகேஷன் ஆர் கண்டென்ட் டு இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. ஒரு பாதுகாப்புக்கோசரம் இந்த இன்டர்நெட் ஃபில்டரிங் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சென்சார்ஷிப். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 400 பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஆக்சஸிங் த இன்டர்நெட்? இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட்ஸ், என்ன முறைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்? என்ன முறையெல்லாம் இருக்குது இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறது? டயல்-அப் ஆக்சஸ் மெத்தடா, டிஎஸ்எல்லா? டிஎஸ்எல்லோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன், டெடிகேட்டட் லீஸ்ட் லைனா, ஐஎஸ்டிஎன். ஸோ டிஎஸ்எல் அப்படின்னா என்னது? காப்பர் டெலிஃபோன் லைன்ஸ். அங்கே வந்து காப்பர் டெலிஃபோன் லைன் யூஸ் பண்ணி we are delivering the information. Dedicated leased line வந்து ஃபைபர். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் பாஸ்ட் த்ரூ ஃபைபர் நெட்வொர்க். ஐஎஸ்டின்றது இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். இது வந்து இட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ, வாய்ஸு, டேட்டா. வாய்ஸு, வீடியோ, டேட்டா ஹை குவாலிட்டியாக இருக்கும் பை யூஸிங் த டெலிஃபோன் லைன். அப்போ எல்லாமே இந்த முறையில் தான் we are using dial-up access, DSL, dedicated leased line, ISDN for accessing the internet. அப்போ option D the correct answer. So today we have covered up to 400 questions. Tomorrow we will continue from 401. Bye.